காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து குருப்பங்குளத்துக்கு தான் போகிறோம். அங்கே பொங்கல் வைக்க போகிறோம். அதனால சரி வாங்க அங்கே போய் காமிப்போம். காய்ஸ் நாங்கள் வந்து இப்போ அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பானை ஓலெல்லாம் செட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதில் கற்பூரம் வைக்கிறாங்க. கற்பூரம் வச்சாதான் ஒழுங்காக ஏறும். ஏன்னா அது ஓலை இல்லை, அதனால சொல்லிட்டு கற்பூரம் வச்சா அது ஃபர்ஸ்ட் எரியும். நெக்ஸ்ட் ஓலை எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். இவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் பொங்கல் வைக்கிறது, அதனால இவங்க தான் எங்கள் ஊரில் எப்பவுமே வில்லு பாட்டு பாடுவாங்க. இவங்க பேர்லாம் தெரியாது, ஆனால் எல்லா வருஷமும் இவங்க தான் வருவாங்க. இப்போ வந்து அம்மா சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் பானையில் வச்சு செங்கல்லையும் வச்சு சுற்றி தெளிக்கிறாங்க. இப்போ மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்து கும்பிடுவாங்க. இப்போ அது நல்லா வரணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. பற்ற வைப்பாங்க ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் கும்பிடுவாங்க. இதை பற்ற வச்சிட்டாங்க பாருங்க. பற்ற வச்சா திபு திபு திபுன்னு எரியும் கைஸ். ஃபுல்லாக வந்துடும், வெளியே ஃபுல்லாக வந்துடும். செம்மையாக எரியும். அது ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக எரியும். இதோ சொன்னல, இதோ இப்போ கும்பிடுறாங்க. இப்போ கும்பிட்டுட்டு எரியுது பாருங்களேன், எப்படி எரியுது பாருங்க. இந்த மாதிரி தான் எரிஞ்சுது ஃபுல்லாக, ஒரு சைடு மட்டும். சைடில் அந்த அங்கிளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா தான் ஒரு பக்கம் வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா சுற்றி வச்சா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் அப்பா வந்து ஒரு பக்கம் மட்டும் வெயி அப்படின்னு சொன்னார். அதனால ஒரு பக்கம் மட்டும் வச்சுருக்கோம். இதை பாருங்க எப்படி எரியுதுன்னு. வெளியே இருக்க ஓலை ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. அந்த சைடில் இருக்கிறது நல்ல வேலை தப்பிச்சுது. கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பொத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது, கொதிக்க ஆரம்பிச்சது இப்போதான். இப்போ வைஷு பாருங்களேன், ரியாக்ஷன் கொடுப்பா ஒரு மாதிரி. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. கைஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது இதுவாகுது, கொஞ்சம் கொஞ்சமா வெந்துகிட்டே இருக்கு. இது வந்து சக்கரை பொங்கல். ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இதை பாயாசம்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியாது, ஊர்ல ஆனா பாயாசம் தான் சொல்லுவாங்க. இது வந்து இப்பதான் கரெக்டா பதத்துக்கு வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல இதுவாயிடும். இது வந்து நைட்டு கைஸ். நைட்டு வந்து முளைப்பாரி எடுத்துட்டு பக்கத்துல அம்மன் கோயில்ல கூட அன்னைக்கு, குருப்பங்குளத்துலயும் அன்னைக்குதான் கூட, அம்மன் கூடையும் அன்னைக்குதான். அங்க குருப்பங்குளத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொடை அதான். உள்ள போனா அந்த குருப்பங்குளத்துல இருக்க மெயின் பட்டவராயன் கோயில்லாம் தாண்டி வந்தா அந்த சைடு போனோம். அந்த சைடு வந்து அம்மன் கொடை இருக்கும், அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயிலோட கொடை இது. இதுல வந்து கொரில்லாலாம் வந்தது. கிங்காங் வந்தாரு, வந்து ஆடினாங்க. உள்ள வந்து இது இருக்கு, மனுஷன் தான் இருந்து ஆடுறாங்க. இது வந்து கேரளா மூலமா அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, டங்கு டங்கு டங்குன்னு. இவங்க தான் சாமி. இது வந்து காளியம்மன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தின்னு நினைக்கிறேன். ஆமா, முளைப்பாரி எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க வந்து என்னோட ஒரு பெரியம்மா, அவங்க தான் ஆடுறாங்க முளைப்பாரி வச்சு சாமிக்கு. இதுல நிறைய பேர், நிறைய சின்ன குழந்தைலாம் முளைப்பாரி வச்சிருந்தாங்க. இவங்கதான் என்ன சாமின்னு தெரியல. முத்தாரம்மன் சாரி, பராசக்தி இல்ல, முத்தாரம்மன் சாரி. எல்லாருமே சாமி வந்துருச்சு எல்லாருக்குமே. இது வந்து அவங்க முளைப்பாரிய முடிச்சுட்டு உள்ளெல்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்ப வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு தெருலயும் நிப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் கிட்ட நிப்பாங்க. இவங்க நிக்க மாட்டாங்க, இவங்க போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி வரும் ஒரு டிஜே கேங்க, அது வந்து நின்னுக்கும், நின்று ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னல சின்ன குழந்தைலாம் இருக்காங்கன்ட்டு, இதை விட சின்ன குழந்தைலாம் இருந்தாங்க கைஸ். அவங்க தலையில வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதோ எப்படி கியூட்டா நின்று பாத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அவ்வளவுதான், இவங்க கிளம்பிட்டாங்களா. பின்னாடி இந்த டிஜே கேங் ஃபுல்லா வரும் பாருங்க. இப்ப எல்லாம் கிளம்பிட்டே இருக்காங்க. இதோ இங்க ஒரு பொண்ணு போறா பாருங்களேன். அப்படியே எல்லாம் கிளம்பிட்டாங்க. பின்னாடி அந்த இடத்துல டிஜே கேங் இருக்கு பாத்தீங்களா, இதோ வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து டிஷர்ட் போடுவாங்க வருஷம் வருஷம், ஜெர்சி மாதிரி. அதுல வந்து செம்பொன்னு போட்டிருக்கோம். அது குடும்ப பேரு, அதனால செம்பொன்னு போட்டு இருக்கோம். இதோ இதான் கிங்காங் வந்து ஆடுறாரு. இப்ப இந்த கேங்ல வந்து என் பெரியப்பா பசங்களும் இருப்பாங்க. இருங்க காமிக்கிறேன் அவங்கள. இதெல்லாம் அண்ணாங்க வருஷம் வருஷம் வந்து ஆடுவாங்க அந்த இடத்துல. எல்லாம் வாயில பிபி வச்சுட்டு பூத்திட்டே இருப்பாங்க. இதோ இருக்கான் பாத்தீங்களா, ஆடுறான்ல ஒருத்தன் சின்ன பையன், அவன் பேர் அருண். அவன் வந்து எங்க பெரியப்பா பையன் ஒருத்தன். அதுக்கு பக்கத்துல அவங்க அண்ணன் இருக்கான்ல, அது அங்க ஒண்ணு ரெட் கலர் பிபி வச்சு ஊதிட்டு இருக்கான்ல, அவன் தான் எங்க காய்ஸ். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இது குருப்பங்குளம் கடை.
செகண்ட் டே. இன்றைக்கி தான் வந்து கெடா வெட்டி கொடையாட்டோட்டெலாம் முடிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க நான் அங்கே போய் காமிக்கிறேன். உள்ள அங்கே கெடா வெட்ட பார்த்துட்டு வயசு வந்து குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜம்பிக்கில் குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போதான் சாமி ஆடுறாங்க. இவர் வந்து பெரியவர், சொரிமுத்தாயினார்னு சொல்லுவாங்க. பாபநாசத்தில் இருக்காரு, இங்கே இருக்கோம். ஸோ இவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு தான் இவங்கெல்லாம் ஆட போவாங்க, பட்டவராயனார்லாம். ஏன்னா இவர் பெரியவருன்றதுனால, உள்ள இருக்கார்ல அவர் பெரியவருன்றதுனால அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் இவங்கெல்லாம் ஆடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கொடை இதோட முடிஞ்சது. ஓகே பாய்.